எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் க்ரீம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதை செய்கிறதுக்கு கடாய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொக்கோ கூடவே 1 கப்பில் பெரிய கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே பேஸ்ட்டாட்டு அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் தேவையில்லை, இதில் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லே வராது. ஸோ பாருங்கள், இது இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அடித்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த டைமில் தான் நம்ம மிக்ஸி லைட்டாக கழுவிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 1/4 கப் அளவு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சமாக வாட்டரியாக தான் இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப வாட்டராக இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வாட்டரியாக இருக்கணும். ஸோ இதை இப்போ ட்ரேயில் மாற்றிருக்கலாம். இன்றைக்கி ரவுண்ட் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லாவே கீச்சி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரே எடுத்து இப்போ நம்ம கடாயில் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேமில் மட்டுமே வைக்கணும். இப்போது சாக்லேட் க்ரீம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் நல்லாவே கரைஞ்சி போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு சுகர் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது சுகர் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இந்த அளவு கொதித்ததுக்கு அப்புறம் தான் இதில் சேர்க்கணும். பாருங்கள், நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துட்டேன். இது கூடவே கண்டன்ஸ் மில்க் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே வற்றினா போதும். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட பக்குவம் எப்படின்னா, ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி பாருங்கள். இது அப்படியே வலிக்கிட்டு கீழே போகக்கூடாது, இப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ இதுதான் இதோட பக்குவம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்கை செக் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக ஒட்டாமல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாட்டு தான் க்ரீம் சேர்க்கணும். ஸோ பாருங்கள், ரொம்பவே ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் க்ரீமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லாவே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இன்றைக்கி நான் ஸ்கொயர் டைப்பாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். எல்லா ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு அழகுக்காண்டி மேலே கொஞ்சமாக செரி பழம் வச்சுக்கிறேன். இதை 4 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக அந்த கத்தி உள்ளே போகுதுன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டான அளவில் ரெடி பண்ணி பாருங்கள். இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு கேக் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.